மழையுண்டு வெயிலுண்டு மாறி வரும் வானிலை, உறவுண்டு பிரிவுண்டு வாழ்க்கையின் சூழ்நிலை. உன்னை விட்டு விடை பெற்று எல்லாமே போனாலும் உடல் தொட்டு உடன் வரும் உன்னிழலே நிலை, உன்னிழலே நிலை. பரிகாச பூமியில் யாவும் நிழல், நிழல் நிழல் நிழல். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஓசை நிழல் இன்னிசையின் திரள், ஒளி விளக்கின் நிழல் என்றுமே இருள். ஆசை நிழல் அது ஆழக்கடல், ஆசை நிழல் அது ஆழக்கடல். அலையின் நிழல் கலையும் நொடி பொழுதில், பிரிவை எழுதும் பனிவிடச் சிதறல். முதுகை துளைக்கும் பார்வையின் கதறல். நிழல் நிழல் நிழல். இங்க பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச கெஸ்ட் வந்திருக்காங்க. அதனால நீ அழகா ரெடி ஆயிட்டு ட்ரெஸ் பண்ணிட்டு வா, சரியா? இன்னைக்கு எனக்கு தானே பர்த்டே. இந்த பாட்டி சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. நீ சொல்லு. அஸ்கு புஸ்கு, இன்னைக்கு எனக்கு தான் பர்த்டே. பாரதிக்கு ஃபோன் பண்ணி ரிமைண்ட் பண்ணியா? எப்போ வராங்களா? அப்புறம் டைம் அட்ரஸ் எல்லாம் மெசேஜ்ல சென்ட் பண்ணிட்டல? எல்லாம் ஆச்சு மனோஜ். அவங்களுக்கு 2 மணிக்கு ஏதோ மீட்டிங் இருக்கான். அதை முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுறேன்னு அவங்களே என்கிட்ட சொல்லிட்டாங்க. ஆல் தி பெஸ்ட் மேடம். தேங்க்யூ மேடம். இந்த வருடத்தின் இளம் சாதனையாளர் விருதை எங்க தீபம் ஃபவுண்டேஷன் சார்பா நாங்க உங்களுக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிருக்கோம். பாரதி அம்மா இன்னைக்கு வராங்களே, அவங்களோட பேச்சை கேட்டா நம்ம மனசுல ஒரு வேகமும் ஒரு ஆறுதலும் நமக்கு கிடைக்கும். என்ன போனா எடுக்கலையா? 4 முறை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன், எடுக்கவே இல்லை. திடீர்னு இப்ப பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. என்ன
கொஞ்சம் இவங்கள ஆட்டோல கூட்டிட்டு வரீங்களா? இல்லைங்கம்மா வேலைக்கு போகணும்மா, டைம் ஆயிடுச்சு. இதோ இங்கதாம்மா, பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. ஆட்டோ பின்னாடியே வர. நீங்க எங்க போகணுமோ இதே ஆட்டோல போய் அங்க இறங்கிக்கோங்க ப்ளீஸ். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. சரிங்க. ப்ளீஸ் நீங்களும் வாங்கம்மா. பாத்துமா, மெல்லமா எந்திரிங்க. பாத்து மெதுவா மெதுவா பாத்து உட்காருங்க. பாத்து உட்காருங்கம்மா. பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போங்க, நான் பின்னாடியே வரேன். போங்க. ரொம்ப லேட் ஆகுது. எப்போ வருவாங்க? ஹலோ ஹலோ, என்ன விஷயம் சொல்லுங்க. ஹலோ சார், பாரதி மேடம் கிட்ட கொஞ்சம் பேசலாமா சார்? பாரதி நம்பருக்கு ஃபோன் பண்ணா தாராளமா பாரதி கூட பேசலாம். நீங்க ஃபோன் பண்ணது என் நம்பர் ஆச்சே. நான் விக்னேஷ், அவங்க அப்பா. சாரி, ராங் நம்பர். ஏங்க, நம்ம பொண்ணு பாரதி தானே கேட்டாங்க, அதுக்கே ராங் நம்பர்னு வச்சிட்டீங்க? ஆக்சுவலி அடுத்தவங்களுக்கு வர காலை நாம அட்டென்ட் பண்றது தப்பு. அது என் பொண்ணோட காலா இருந்தாலும் சரி, தப்பு தப்பு தான். ஐயோ ஐயோ, இப்படி கூடவா யாராவது இருப்பாங்க? இப்படி தாண்டி இருக்கணும். சரி, இப்ப உனக்கு புரியுற மாதிரி உன் பாஷையிலேயே ஒண்ணு கேக்குறேன், நீயே சொல்லு. என் பேருக்கு ஒரு லெட்டர் வருதுன்னு வச்சுக்க, அதை நீ பிரிச்சு படிப்பியா? படிப்பனே. ஏன் இவ்வளவு நாள் அதானே செஞ்சிட்டு இருந்தேன்? அடிப்பாவி. அடியே, உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு. குப்பை காட்டுல போறத உனக்கும் டீசன்ஸுக்கும் என்ன சம்பந்தம் இருக்க போகுது? நீ படிப்ப, ஆனா உனக்கு ஒரு லெட்டர் வந்தா நானோ இல்ல என் பொண்ணோ கண்டிப்பா பிரிச்சு படிக்க மாட்டோம். அதாண்டி டீசன்சி. இப்பவாவது தெரிஞ்சுக்க. ஆமா, என் பேர்ல ஒரு போஸ்ட் கார்டு கூட வர்றதில்ல. கார்டோ லெட்டரோ இல்ல டைரியோ போனோ எதுவானாலும் சரி, அடுத்தவங்க அனுமதி இல்லாம அவங்க பர்சனலா நாம தெரிஞ்சுக்க கூடாது. அது அடுத்தவங்க பெட்ரூமை எட்டி பார்க்கிறதுக்கு சமம். புரியுதா? ஏங்க, எத்தனை முறை நீங்க ரூமுக்குள்ள இருக்கிறப்போ நான் எட்டி எட்டி பார்த்திருக்கேன். அதெல்லாம் ஒரு தப்பா? ஐயோ ஐயோ, இந்த ஞான சூன்யத்தை என் தலையில கட்டிட்டு எல்லாரும் நிம்மதியா போய் சேர்ந்துட்டாங்க. ஏமா பாரதி, என்ன சீக்கிரம் இவகிட்ட வந்து காப்பாத்துமா. அதாங்க சொல்றேன், பொண்ணுக்கு என்னமோ ஏதோன்னு பயமா இருக்கு. இப்ப வந்த நம்பருக்கு திருப்பி கூப்பிடுங்களேன். நோ நோ, அவசியம் இல்லாம தெரியாதவங்களுக்கு கால் பண்ண கூடாது. சும்மா புலம்பாதே. ஐயோ பாவி மனுஷா, பொண்ணுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்து கிடக்குறேன். இப்படி வீம்பு பேசுவீங்க? ஹலோ, எக்ஸ் மிலிட்டரி விக்னேஷ் ஹியர். Who is this? சார், மனோஜ், அன்பு இல்லத்திலிருந்து பேசுறேன். நான் ஏற்கனவே நிறைய டொனேட் பண்ணிட்டு இருக்கேன். இது இல்லாம என் பொண்ணும் தனிப்பட்ட முறையில நிறைய ஹெல்ப் பண்றா. இப்ப முடியாதுங்க. So sorry. அது சரி, என் நம்பர் உங்களுக்கு யாரு தந்தது? சார், எனக்கு கொஞ்சம் பேச விடுங்க ப்ளீஸ். சரி, சீக்கிரம் சொல்லுங்க. டொனேஷன்லாம் தேவையில்லை சார். பாரதி எங்க அன்பில்லத்தோட சீஃப் கெஸ்டா வர இருந்தது. ஆனா இவ்வளோ நேரம் ஆகியும் இன்னும் வரல சார். சரி, என்ன ஆச்சோன்ட்டு தான் ஃபோன் பண்ணேன். அவங்க போனையும் எடுக்கல சார். மறுபடியும் ட்ரை பண்ணுங்க. அதை விட்டுட்டு எனக்கு ஃபோன் பண்ணீங்கன்னா? சார், 4 முறை ஃபோன் பண்ணியாச்சு. லாஸ்டா ட்ரை பண்ணப்போ ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதான் எமர்ஜென்சி கொடுத்த இந்த நம்பருக்கு கால் பண்ணி பார்த்தேன். சார், பாரதி மேடம் பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா சார்?
மேடம் ஏதாவது ஃபோன் பண்ணாங்களா? இங்க குழந்தைங்கலாம் ரொம்ப நேரமா பாரதிக்காக காத்துட்டு ஓ அப்படியா? இங்க பாருங்க, பாரதி என் பொண்ணு. வரேன்னு சொன்னா கண்டிப்பா வந்துருவா. நீங்க மத்ததெல்லாம் கவனிங்க. அவ அட்வான்ஸா வரமாட்டா, ஆனா கரெக்ட் டயத்துக்கு வந்து நிப்பா. சார் அவங்க கண்டிப்பா வருவாங்கன்னு தெரியும், ஆனா கால் அட்டன் பண்ணாம ஆஃப் பண்ணிட்டாங்க சார். ஏதாவது பிரச்சனையோட்டு தான் யோசிச்சேன். நானோ அது அவங்க பிரச்சனை, அவங்க பார்த்துப்பாங்க. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க உங்க பிரச்சனைய பாருங்க, நான் என் பிரச்சனைய பாக்குறேன். சரி, என்ன ஃபங்க்ஷன்? ஒரு பொண்ணோட பர்த்டே ஃபங்க்ஷன் சார். பர்த்டே கேர்ள் இருக்காளா? இருக்கா சார், இருக்கா. கேக்கு வந்துருச்சா? அதெல்லாம் 4 மணிக்கே வந்துருச்சு சார். அப்ப குழந்தைகளை வெயிட் பண்ண வைக்காம கேக்க கட் பண்ண சொல்லுங்க. என் பொண்ணு பாரதி கண்டிப்பா எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டா, நான் கேரண்டி. இல்ல சார், மேடம் வந்துட்டோம். சரி, அப்புறம் உங்க இஷ்டம். எனக்கு வேலை இருக்கு, நான் போன வைக்கிறேன். இது பாரதி அப்பா தானே? குட் ஈவினிங் மேடம். குட் ஈவினிங் சார். மேடம், 24 ஹவர்ஸ் அந்த ஏரியாவில் பெட்ரோல் ரவுண்ட்ஸ் இருக்கு. அதையும் மீறி எப்படியாவது உருவிடுறாங்க இந்த திருட்டு பசங்க. ஆமா, இன்னைக்கு ரவுண்ட் இன்சார்ஜ் யாரு? வீரமுத்து சார். காலையில கூட ஏரியாவில் பார்த்தேன் சார். ரொம்ப பர்ஃபெக்டா வேலை பார்க்குற மனுஷனாச்சே, அவர் ஏரியாவில் எப்படி நடந்துச்சு? மேடம், என்ன பண்ணாலும் எவ்வளோ அலர்ட்டா இருந்தாலும் எப்படியா அந்த மாதிரி நடந்தது மேடம். புரியுது சார். தனி மனித ஒழுக்கம் குறையும் போது இந்த மாதிரி தப்புகள் அதிகமாயிட்டே தான் சார் போகும். ஆனா இதை இப்படியே விடக்கூடாது சார். எப்படியாவது அவங்கள பிடிக்கணும். எந்த முதலீடுமே இல்லாம எளிமையா நடக்கிற தவறுகள் சமுதாயத்துக்கு ரொம்ப ஆபத்தானது சார். அதுல ஏழை எளியவங்க தான் முதல்ல மாட்டுவாங்க. இந்த அம்மாவை பாருங்க, எவ்வளவு வயசானவங்க, இவங்க கிட்டே இப்படி நடந்திருக்காங்க. நகையை விடுங்க சார், அவங்க உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா யாரு சார் பொறுப்பு சொல்லுங்க? சார், போன்ல அந்த வண்டி நம்பர் சொன்னனே, அதை செக் பண்ணீங்களா? ஏதாவது ஒரு சின்ன எவிடன்ஸ் கிடைச்சா கூட அதை வச்சு அவனை பிடிச்சிடலாம் சார். எங்கம்மா அவனுக்கு உண்மையான நம்பர் பிளேட்டை வச்சு ஓட்டுறானுங்க. டம்மியா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இந்த வேலையெல்லாம் பண்றானுங்க. இவ்வளவு யோசிக்கிறதுக்கு உருப்படி அவனுக்கு உழைச்சா எங்கேயே போயிடலாம் மேடம். தான் கஷ்டப்படாம அடுத்தவங்களை கஷ்டப்படுத்தி ஈஸியா வாழணும். அடியாள் தாதா இதெல்லாம் தானே இப்ப ஹீரோயிசமா இருக்கு. சரியா சொன்னீங்க மேடம். இன்னைக்கு நாட்டோட நிலைமையே இதுதான். ஏதோ உங்களை மாதிரி சோசியல் ரெஸ்பான்ஸ் உள்ளவங்களால தான் இப்படிப்பட்ட விஷயங்களை தடுக்க முடியுது. இப்ப கூட நீங்க முயற்சி எடுக்காம இருந்தா இந்த அம்மா ஆஸ்பத்திரியில யார் கொண்டு சேர்த்துருப்பா? ஐயோ, அவ்வளவுதான். நோ 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 நோ, அதெல்லாம் இல்லைங்க. கீழே விழுந்த அதிர்ச்சியில கொஞ்சம் மயக்கமாயிட்டாங்க. மற்றபடி சீரியஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. 2 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ so much. என்ன பாரதி, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லி எல்லா கிரெடிட்டும் நீயே எடுத்துக்கலான்னு பாக்குறிய? எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அப்படி இல்லை டாக்டர், உயிரை காப்பாத்துற உங்களுக்கு நன்றி சொல்றது ஒன்றும் தப்பு இல்லையே. முதல்ல நீங்க தானே காப்பாத்தீங்க, கூப்பிட்டு வந்தீங்க. ஸோ நியாயமா பார்த்தா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ பாரதி. டாக்டர், சாரி தெரியாம சொல்லிட்டேன், விட்டுருங்களேன். எப்படியோ அந்த அம்மா நல்லபடியா பொழைச்சாங்களே, அதுவே போதும் டாக்டர். 2 ஹவர்ஸ் அப்சர்வேஷன்ல இருக்கட்டும். அதுக்கப்புறம் நான் டிஸ்சார்ஜ் பண்ணிடுறேன், நீங்க அழைச்சிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர். மேடம், உங்களுக்கு நிறைய வேலை இருக்கலாம், அதனால நீங்க புறப்படுங்க. மயக்கம் தெளிஞ்ச உடனே அந்த அம்மா யார் என்ன விசாரிச்சு அவங்க வீட்டில் ஒன்று சேர்த்துட்டு உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றேன். தேங்க்யூ சார். எனக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் இருக்கு, நான் கிளம்புறேன். ஏதாவது தேவைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி? ஓகே மேடம். வரேன் டாக்டர். என்ன இது? என்ன நட 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 நல்லா நட. அப்படியாவது ஒரு 2 கிலோ வெயிட் குறையுதான்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இருக்கிற டென்ஷன்ல
என் வாயை கிளறிட்டு இருக்காதீங்க, அப்புறம் நல்லா சொல்லிடுவேன் நானு. இப்ப என்ன நடந்துச்சு? டென்ஷன் ஆவற? நீங்கெல்லாம் ஒரு அப்பாவா? பாரதி டைமுக்கு வரலன்னு யாரோ பயந்து போய் போன் பண்ணிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு மொபைல் சுவிட்ச் ஆஃப்ல வேற இருக்கு. இப்ப போய் காமெடி பண்றத நினைச்சு கடுப்பேத்திட்டு இருக்காதீங்க. எக்ஸ் மிலிட்டரி, துப்பாக்கி, பீரங்கின்னு உங்க புத்தி எல்லாம் நல்லா துருப்பிடிச்சு போச்சு. நீ வேணா வந்து ஓவர் ஆயில் பண்ணிட்டு போய. இங்க துருவம் இல்ல, ஒரு மறுபும் இல்ல. அவ என்ன உன்ன மாதிரி அழுமூஞ்சின்னு நினைச்சியா? அவ பட்டாளத்தான் பொண்ணு. அவளை பத்தி நீயோ இல்ல நானோ கவலைப்படணும்னு அவசியமே இல்ல. அதோட இங்க பிரச்சனையே ஏதோ பொண்ணை படிக்க வச்சமா, கல்யாணத்தை பண்ணமான்னு இல்லையே. அவ வேலையை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் ஏன் இப்படி தினம் தினம் செத்து செத்து சாவுறேன்? மனுஷனே, புருஷனே, நீங்க மிலிட்டரியில இருந்தப்போதான் தினம் தினம் செத்து பொழைச்சேன். இப்போ நீங்க உங்க டியூட்டிய விட்டுட்டீங்க, உங்க பொண்ணு ஆரம்பிச்சிட்டா. புலம்பு புலம்பு, இன்னைக்கு நேத்தா புலம்புற? புலம்புறதுக்குன்னு ஒரு பட்டம் இருந்தா அது உனக்கு மட்டும்தாண்டி கொடுக்கணும். தினம் தினம் இதெல்லாம் எனக்கு பழகி போச்சு. விஜயா, இந்த சின்ன விஷயத்துக்கே இப்படி சலிச்சுக்கிறிய? நான்லாம் 1996ல கார்கில் வார்ல இருந்தப்ப 1996, 1984 கேட்டு 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 என் காது தொங்கி போச்சு. இங்க பாருங்க, உங்க பட்டாள புராணத்தை நிறுத்திட்டு அந்த அன்பு இல்ல வரைக்கும் போய் என் பொண்ணு வந்துட்டாளா இல்லையான்னு பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்க, சூடா நல்லா ஸ்ட்ராங்கா காபி போட்டு தர்றேன், குடிச்சிட்டு என்ன அழகு, என்ன அழகு! அன்னைக்கு பார்த்த அதே அழகு. மை டியர் விஜயா, வணக்கம் சார். வாங்க, நீங்க போங்க, நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். சாரி, எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம் நீங்க போங்க. சரிங்க சார். வணக்கம் வணக்கம். வாங்க பாரதி. வணக்கம். வணக்கம் பாரதி. சாரி, வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாரதி. ப்ளீஸ் கம். Thank you. வெல்கம் டு அன்பு இல்லம். எதுக்கு இவ்ளோ ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம்? ஆக்சுவலா இதெல்லாம் நீங்க எனக்கு தரணும்னு அவசியமே இல்ல. இந்த மாதிரி விஷயத்துக்கு என்ன கூப்பிட்டதே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். எனிஹவ், thank you so much. இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல பாரதி. ஜஸ்ட் a token of love. உங்க பிஸி டயத்துலயும் எங்க இல்லத்தை மதிச்சு நாங்க கூப்பிட்டதுக்காக வந்திருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஏதாவது பிரச்சனையா பாரதி மேடம்? எந்த ஃபங்க்ஷனுக்குமே நீங்க லேட்டா போக மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதான் கொஞ்சம் பயந்துட்டோம். நான் டைமுக்கு கிளம்பிட்டேன். ஆனா வர வழியில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். அதை பார்த்துட்டு என்னால அப்படியே விட்டுட்டு வர முடியல. அதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பசங்களை ரொம்ப வெயிட் பண்ண வச்சுட்டேனா? சரி, உள்ள போலாமா? டைம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ப்ளீஸ் கம் பாரதி. ஓகே. இவர்தான் பாலா, எங்க அன்பு இல்லத்தோட அன்பான சூப்பர்வைசர். எங்க கூட ஃபுல் டைமா இருந்து இல்லத்தை பாத்துக்கிறாரு. ஓ மிஸ்டர் பாலா, என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். உங்க இலக்கை நீங்க என்னைக்குமே மாத்திக்காதீங்க. தேங்க்யூ மேடம். ஷூர். கொடுங்க. ஹாய் குட்டி, நீங்க தான் விழாவின் நாயகியா? உங்க பேரு கவிதா, கரெக்டா? சரியா சொல்லிட்டேனா? ஹாப்பி பர்த்டே கவிதா. Thank you aunty. God bless you. பாரதி உட்காருங்க.
அது இந்தாங்கம்மா ஷால். அஷோ எதுக்கு இதெல்லாம்? தேங்க்யூ. உட்காருங்க. கொடுங்க சார். பாரதி, ஏதாவது கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வர சொல்லட்டுமா? ஐயோ, ஆல்ரெடி குட்டீஸ் எல்லாம் எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலேயும் டிலே பண்ண வேணாமே புவனா. கேக் கட் பண்ண சொல்லலாமே. என்ன குட்டி, நான் சொல்றது சரிதானே? கவிதாவே சரின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எதுக்காக நம்ம வெயிட் பண்ணணும்? ரெடி? 1 2 3. வாங்க 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 வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு கவிதா. ஹாப்பி பர்த்டே டு யூ. அப்படிதான். விட்டுங்க. கவிதா குட்டி, நீ நல்லா படிக்கணும். மனோஜ் அண்ணா, புவனாக்கா இவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நீ குட் கேர்லா நடந்துக்கணும். சரியா? காட் பிளஸ் யூ டியர். இந்தா கேக் சாப்பிடு.